சுங்குவார் சத்திரம் அருகே கர்ப்பிணி பெண்ணை கொலை செய்து கழிவுநீர் கால்வாயில் சடலம் வீச்சு போலீசார் தீவிர விசாரணை. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அடுத்த மதுரமங்கலம் பகுதியை சேர்ந்தவர்கள் முருகன் தேவி தம்பதி. தேவி 3 மாதமாக கர்ப்பமாக உள்ளார். இந்த நிலையில் திருமங்கலம் பகுதியில் பாலாஜி என்பவரை வீட்டில் எம்ப்ராய்டரி வேலை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை வேலைக்கு சென்ற தேவி வீடு திரும்பவில்லை. தேவியை உறவினர்கள் எங்கு தேடியும் கிடைக்காததால் இது குறித்து சுங்குவார் சத்திரம் போலீஸ் நிலையத்தில் நேற்று புகார் அளித்துள்ளார். இதற்கிடையே திருமங்கலம் பள்ளத்தெருவில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் பெண் சடலம் ஒன்று இருப்பதாக போலீஸ் நிலையத்திற்கு பொதுமக்கள் தகவல் கொடுத்துள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ASP உதயகுமார் தலைமையிலான போலீசார் கழிவுநீர் கால்வாய் மீது உள்ள சிமெண்ட் கான்கிரீட் ஸ்லாப்க்கு அடியில் சடலம் இருப்பதை கண்டறிந்தனர். பின்னர் சிமெண்ட் கான்கிரீட்டை உடைத்து ஆடியத்தில் நிர்வாணமாக இருந்த பெண்ணின் சடலத்தை மீட்டனர். அப்போது சடலமாக மீட்கப்பட்டது காணாமல் போன தேவி என்பது போலீசாருக்கு உறுதியானது. மேலும் உடலில் ஆங்காங்கே காயங்கள் இருப்பதால் தேவி அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பது போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. கர்ப்பிணி பெண்ணை கொலை செய்து கழிவுநீர் கால்வாய்க்கு அடியில் சடலத்தை வீசி சென்றவர்கள் யார் என்பது குறித்து சுங்குவார் சத்திரம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.